எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடமே என் கணிதம். என் கணித அடிப்படையில் எம்.எஸ். பாஸ்கர் அவர்களின் வாழ்க்கை ரகசியங்கள். நடிகர் எம்.எஸ். பாஸ்கர் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 13, 1957 என்ற எண்களின் அடிப்படையில் பிறந்த எண் 13 மற்றும் விதி எண் 38ஆக வரும் நடிகர் எம்.எஸ். பாஸ்கர் அவர்களின் வாழ்க்கையானது பல சவால்களையும் போராட்டங்களையும் கொண்டதாகவும் மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரியான தடங்கல்களை எதிர்கொண்டு வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொண்டே இருப்பவராகவும் நிலையான நிம்மதியான வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமலும் பழைய சூழ்நிலைகள் மற்றும் உறவுகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு புதிய வலுவான வாழ்க்கையின் அடித்தளங்களை உருவாக்கும் வாழ்க்கை அமைப்பை கொண்டவராகவே தன்னுடைய வாழ்நாளை கடந்து வந்தவராக இருந்திருப்பார். நடிகர் எம்.எஸ். பாஸ்கர் அவர்களின் கடுமையான சவால்கள் எதிர்கொண்ட வாழ்க்கை பாதையானது ஒழுக்கம், பொறுப்புணர்வு, நேர்மை, விடாமுயற்சி மற்றும் சவால்களை அமைதியான மனதுடன் எதிர்கொள்ளும் திறனை கற்றுக் கொடுப்பதாகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. நடிகர் எம்.எஸ். பாஸ்கர் அவர்களின் முயற்சிகள் மற்றும் படைப்புகளுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காமலும் ஒரு முறைக்கு பல முறை மனம் சோர்வடையாமல் தன்னுடைய வாய்ப்புகளுக்காகவும் வெற்றிக்கனியை தன்வசப்படுத்துவதற்கும் எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் முழு வலிமையையும் வெளிப்படுத்தி தனக்கான தனி அங்கீகாரத்தை பெற்றவராகவே தன்னை உயர்த்தி கொண்டிருப்பார். மேலும் நடிகர் எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் தன்னுடைய இலக்கை அடையும் வரை ஓயாது உழைத்து லட்சியங்களை நிறைவேற்றும் சுய உந்து சக்தி கொண்டவராகவே இருக்கிறார். மேலும் எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் கலை, எழுத்து, ஓவியம், நாடகம், பேச்சு, எழுத்து திறன் மற்றும் மக்களை ஈர்க்கும் அபார திறன் கொண்டவராகவும் மேலும் நடிகர் எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படும் திடீர் மாற்றங்கள் மற்றும் வழக்கமான வாழ்க்கை பாதையை விட்டு விலகி அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு வாய்ப்புகளை தன்வசப்படுத்தி நிதிநிலையை மேம்படுத்தும் சூட்சமமான வாழ்க்கை அமைப்பை கொண்டவராகவே இருக்கிறார். மேலும் நடிகர் எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் சவாலான பிரச்சனைகளை ஆழமாக அனுபவித்து அதிலிருந்து மீண்டு வந்து மிகப்பெரிய பொருள் மற்றும் அதிகார வெற்றிகளை தன்வசப்படுத்தும் வாழ்க்கை அமைப்பை கொண்டவராகவே இருக்கிறார். மேலும் எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் சமூகம் மற்றும் ஒரு நிறுவனத்தின் ஒழுங்கற்ற செயல்பாடுகளை முற்றிலும் மாற்றி அமைக்கும் திறன் கொண்டு புதிய மற்றும் நீதி சார்ந்த ஒழுங்குமுறைகளை வடிவமைக்கும் அபார திறன் கொண்டவராகவே இருக்கிறார். மேலும் எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் மடப்புறம் அஜித்குமார் மரண வழக்கில் மக்களின் குரலாக தனது ஆதங்கத்தையும் கேள்விகளையும் எழுப்பியுள்ளார். லாக்அப் கொலைகள், பழிக்கு பழி கொலைகள், வரதட்சணை கொடுமை, தற்கொலைகள், வயது வாராமல் மிருகத்தனமான பாலியல் குற்றங்கள் மற்றும் கொடூரமான கொள்ளை சம்பவங்கள் என சமூகத்தின் மீதான தனது அக்கறையை வெளிப்படுத்தியதோடு இப்பொழுது அஜித்குமார் என்ற காவலாளி இளைஞர் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியதோடு எல்லாவற்றுக்கும் அரசை குறை கூறலாமா? அரசு பதவியில் உள்ளவர்களால் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கண்ணாட்டி கொண்டே இருக்க முடியுமா என்றும் அரசின் பக்கம் உள்ள நீதியையும் மக்களுக்கு உணர்த்தியதோடு உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டார்கள் என்றே வைத்து கொண்டாலும் அடுத்து கொள்பவர்களுக்கு மனதில் சிறிதாவது ஈவிரக்கம் வேண்டாமா? மிளகாய் பொடியை கரைத்து வாயில் ஊற்றுவதா? காரில் நகை இருந்ததற்கு ஆதாரம் என்ன? அப்படி காரில் நகை இருந்தது என்றால் சாவியை ஏன் மற்றவர் கையில் கொடுக்க வேண்டும்? காவலாளி அஜித்குமார் எடுத்ததை பார்த்தவர் யார்? தனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, வேறு ஒருவரை வைத்து நகர்த்தி நிறுத்துகிறேன் என்று அந்த இளைஞர் சொன்னதாக சொல்கிறார்கள். அவரை விசாரித்தார்களா? மேலிட உத்தரவு வந்தால் மிருகத்தனமாக உயிர் போகுமளவு தாக்கலாமா? இவருக்கு வந்த வலிப்பும் மாரடைப்பும் சிறை சென்ற இந்த இளைஞரை விட எத்தனையோ வயதான பெரிய மனிதர்களுக்கு வராத மர்மம் என்ன என்ற எம்.எஸ். பாஸ்கர் அவர்களின் கருத்துக்கள் நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற பொதுமக்களின் உணர்வை வெளிப்படுத்துவதாகவே இருக்கின்றன. நடிகர் எம்.எஸ். பாஸ்கர் அவர்களின் நீதி சார்ந்த குண வெளிப்பாடுகள் யாவும் விதி எண் 8 மற்றும் 8இன் ஆதிக்க சக்தியான நீதிமான் சனி பகவானின் உந்து சக்தியால் வெளிப்படுவதாகும். இதுபோன்ற செயல்கள் யாவும் எம்.எஸ். பாஸ்கர் அவர்களின் இயற்கை சுபாவமாகும். மேலும் எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் முன்னணி நடிகர்களை எதிர்பார்க்காமல் தானே முன்வந்து அஜித்குமார் பற்றிய கருத்துக்களை வெளிப்படுத்தியது மக்கள் மனதில் தனி இடத்தை பெற்றுள்ளார்.
எம்.எஸ். பாஸ்கர் அவர்களின் நேர்மையான மற்றும் நீதி சார்ந்த விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதால் அவருடைய வாழ்க்கை மேலும் வளமான செல்வ நிலையை கொடுக்கும் அமைப்பை எம்.எஸ். பாஸ்கர் அவர்களின் விதி எண்ணிற்கு சொந்தக்காரரான சனி பகவான் காத்து கொண்டு இருக்கிறார் என்பது 200% சத்தியமான உண்மையாகும். மேலும் நடிகர் எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் தன்னுடைய கல்வி பருவத்தில் மற்றவர்கள் எளிதாக கற்றுக்கொள்ளும் விஷயங்களுக்கு கூட இவர் அதிக முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பு என்பது நடிகர் எம்.எஸ். பாஸ்கர் அவர்களுக்கு சிறு வயது முதலே பழக்கப்பட்ட குணமாகவே அமைந்துவிடும். நடிகர் எம்.எஸ். பாஸ்கர் அவர்களுக்கு இதுபோன்ற ஆரம்பகால சவால்கள் அவருக்கு ஆழமான உள்வலிமை மற்றும் விடாமுயற்சியையும் வளர்த்து பிற்கால வாழ்க்கைக்கு சிறந்த அடித்தளமாக அமைத்துக் கொள்வார். மேலும் எம்.எஸ். பாஸ்கரன் அவர்கள் கால நேரத்தை சரியான முறையில் கடைபிடித்து காரியங்களில் திட்டமிட்டபடி செயல்படும் குணத்தை இயற்கையாகவே கொண்டிருப்பார். இறுதியாக இவருடைய கல்வி பருவம் என்பது ஆரம்பத்தில் கடின உழைப்பு, தடங்கல்கள், ஒழுக்கம் மற்றும் சில சவால்களுக்கு பின் மகத்தான வெற்றிகளை அடைந்தவராகவும் தன்னுடைய இளமை காலம் முதலே பல வாழ்க்கை பாடங்களை கற்றறிந்ததாகவே இருப்பார். மேலும் எம்.எஸ். பாஸ்கரன் அவர்கள் தன்னுடைய நடுத்தர வயதில் தொழில், உறவுகள் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பல மாற்றங்களை சந்தித்து கடினமான மற்றும் வலி நிறைந்த வாழ்க்கையை அனுபவித்து அதனையே அடித்தளமாக்கி வாழ்க்கை மற்றும் வணிகத்தில், அதாவது தான் சார்ந்த சினிமா துறையில் மகத்தான வெற்றிகளை தன்வசப்படுத்தியிருப்பார். மேலும் எம்.எஸ். பாஸ்கரன் அவர்கள் இயற்கையாகவே சிறந்த தலைவராகவும் திறமையான நிர்வாகியாக இருப்பதோடு பெரிய திட்டங்கள் மற்றும் குழுக்களை வழி நடத்துவதில் சிறந்து விளங்குவதோடு நடிகர் எம்.எஸ். பாஸ்கரன் அவர்களின் முடிவெடுக்கும் திறனானது அனைவரையும் ஆச்சரியப்பட வைக்கும் அளவிற்கு புதுமையாகவும் சமநிலை கொண்டதாகவும் இருக்கும். நடிகர் எம்.எஸ். பாஸ்கரன் அவர்கள் புதுமையான முயற்சிகள் மற்றும் திட்டங்கள் அல்லது திடீர் தொழில் மாற்றங்கள் என புதிய உத்வேகத்துடன் தன்னை புதுப்பித்து கொண்டு வாழ்க்கையில் திறம்பட நடத்தி செல்வார். நடிகர் எம்.எஸ். பாஸ்கரன் அவர்கள் தன்னுடைய முதிர்ந்த பருவத்தில் தான் கடந்து வந்த வாழ்க்கை பாடம் மற்றும் சவால்கள் மூலம் கிடைத்த ஆழமான ஞானம் மற்றும் வாழ்க்கையின் அர்த்தங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டு அறிவுரை வழங்குவதோடு நல்ல வழிகாட்டியாகவும் சமூக பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அமைதியையும் மன நிறைவையும் பெறுவதோடு சமூகத்தில் மரியாதைக்குரிய நபராகவும் தனது உழைப்பின் மூலமாக பெற்ற நிலையான செல்வங்களோடு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவார். மேலும் எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் சிங்கத்தின் வாளாக இருப்பதை விட ஈயின் தலையாக இருந்து விடலாம் என்ற தனது எண்ணங்களை சுதந்திரமாக வெளிப்படுத்தும் தன்மை கொண்டவராகவே இருக்கிறார். மேலும் எம்.எஸ். பாஸ்கரன் அவர்கள் சினிமா துறையில் தனக்கு கொடுக்கப்பட்ட எந்த கதாபாத்திரத்தையும் தனது தனிப்பட்ட பாணியோடு கடின உழைப்பையும் கொண்டு உயிர்ப்பித்து பார்வையாளர்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடிப்பதோடு எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் தமிழ் திரையுலகிற்கு கிடைத்த மிக அரிய பொக்கிஷம் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம்.